J. Sri Sudarshana. So இன்னைக்கு we are actually meeting again because it's a good time to go through or recap what we studied and the balancing between both sessions லாம் பார்த்தோம் இல்லையா. So அதுக்கு முன்னால I just wanted couple of things. மியூட் பண்ணல தான் இருக்கு, நீங்களே அன்மியூட் பண்ணி சொல்லலாம். So யாரெல்லாம் உற்சவத்துக்கு வந்தேள், 3 காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாப்பூர்லாம் யார் வந்தேள்? Did you all enjoy? Did you like it? ரொம்ப பிடிச்சிருந்தது அடியேன். நான் காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு தான் வந்தேன் அடியேன், மயிலாப்பூருக்கு வர முடியல அடியேன். ஓகே, மயிலாப்பூர்ல நிறைய ஸ்தோத்ராஸ்லாம் சொன்னா மயிலாப்பூர்லயும். சோ நெக்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணலாம். சோ ரொம்ப பிடிச்சிருந்ததா? சூப்பர் அடியன், சூப்பரா இருந்தது அடியன். காஞ்சிபுரம், திருவள்ளூர் ரெண்டு அடியன் வந்து மயிலாப்பூருக்கு வர முடியல அடியன். Very good. So we want more of these sessions. Next வந்து கோவில்ல big session will be on தேசிகன் சாத்தமுறை, October 5th வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்து திருவள்ளூர்ல கார்த்தாலேருந்து எல்லா ஸ்தோத்திரமும் சொல்லலாம், உபநிஷத்துலாம் சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஒரு நாள் லீவு வந்து இப்பயே பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப லீவே போட முடியாதவா, ஸ்கூல் லீவ் போட முடியாதவா, இட்ஸ் ஓகே, பிகாஸ் ஐ திங்க் October 5th happens to be a weekday. So officially next program for us will be 5th October திருவள்ளூர்ல. ஸோ கார்த்தால பெருமாள் சந்தியில மங்களாசாசனத்தும் போது நிறைய ஸ்தோத்திர பாடம்லாம் செய்ப்பா, ரகுவீர கத்தியம், ஸ்ரீ ஸ்துதி அங்கங்க. அதுக்கப்புறம் பல்லக்குல வீதியில எழும்போது உபனிஷத் பாராயணமாகும். அதுக்கப்புறம் வீதியில ஃபுல்லா ஸ்தோத்திர பாடம் சேவிக்கலாம், யாருமே இருக்க மாட்டா. அதனால நம்ம கத்துண்ட எல்லா ஸ்தோத்ராஸும் சேவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஸோ October 5th வந்து அதுக்கப்புறம் மத்தியானம் திருமஞ்சனம் ஆகும், திருமஞ்சனத்துல உபநிஷத் ஆகும். அப்புறம் சாயங்காலம் திரும்ப திருப்பாவளி, இப்ப திருப்பலாண்டு சேவாகாலம் இருக்கும், பிரபந்தசாரம் பிள்ளையந்தாதி இருக்கும், ராத்திரி பிள்ளையந்தாதி இருக்கும், சாயங்காலம் அதிகார சங்கிரகம்லாம் இருக்கும். அதே மாதிரி இது கோவில் 10ஆம் பத்து திருவாய்மொழி இருக்கும். ஸோ அதனால எல்லாருக்கும் நிறைய கத்துன்றதெல்லாம் சேவிக்கிறதுக்கு அன்னைக்கு சான்ஸ் இருக்கும். and there is no better than தேசிகன் சாத்தமுறை. அதனால எல்லாரும் பிளாக் யுவர் கேலண்டர் ஃபார் October 5th 1. அண்ட் இந்த மாதிரி உற்சவம்லாம் எது கூட்டுன்னு போறோம்னா டு கிரியேட் அன் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, யூ நீட் நாட் வெயிட் ஃபார் சம்பிரதாய மஞ்சரி டு பிளான் அகெயின். நீங்களே வந்து பக்கத்துல இருக்கிற கோவில்ல என்னைக்கு புறப்பாடு, எப்ப திருமஞ்சனம், நீங்க வேதம் கத்துக்கிறவாள்லாம் திருமஞ்சனம்லாம் தெரிஞ்சுட்டு அங்க கோயில்ல போய் சொல்லும் போதுதான் நமக்கே எங்க தப்புறதுலாம் தெரியும். புக்கை பார்த்து ஆத்துல சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியாது. அதனால எல்லாரும் எங்கெங்க கோவில்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் புறப்பாடுக்கு போங்கோ. என்ன இப்ப யாருமே சேவிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு முன்னால போய் ஏதோ ஒரு பிரபந்தம் சொல்லலாம். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். யாருமே இல்லை, கோவில்ல புறப்பாடாருது அப்படின்னா என்ன கத்துன்னு இருக்கேளோ அது சொல்லலாம். அங்க பெரியவா இருந்தாள்னா அவ என்ன சேவிக்கிறாளோ அதோட கூட சேவிங்கோ. அதனால யூ ஷுட் மேக் இட் அ பிராக்டிஸ் whenever time permits. டைம் பர்மிட்ஸ் இல்லை, யூ ஹேவ் டு கிரியேட் டைம் ஆன் தோஸ் டேஸ். எப்படியும் 5 புறப்பாடு இருக்கும் ஒரு மாசத்துக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் போங்க. சில கோயில் எல்லாம் ஃப்ரைடேஸ்ல வந்து மடல்லாம் சேவிப்பா. ஸோ கோயில் போக போக தான் வந்து நமக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வரும். ஸோ தட் சம்திங் யூ ஆல் ஷுட் டூ. ஓகே, October 5th வந்து எல்லாரும் திருவள்ளூருக்கு இப்பயே டிக்கெட்லாம் கூட புக் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் பெட்டர் டு கம் ஆன் 4th நைட் இட் செல்ஃப். ஏன்னா கார்த்தால 7 மணிக்கெல்லாம் மங்களா, சம்டைம்ஸ் 6 மணிக்கு கூட மங்களாசாசனம் தேசிகன் சந்தியிலேருந்து பெருமாள் எழுதுவார். நம்மளே பெருமாள் ஏழை பண்ணலாம், கொடை போடலாம், சாமரம் போடலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால 6 o'clock 6:30க்குலாம் அங்க இருக்கிற மாதிரி வரணும். பீப்புள் ஆர் நாட் இன் சென்னை, இட்ஸ் பெட்டர் டு கம் தேர் த ப்ரீவியஸ் நைட். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ரீகேப் செஷன்ஸ் வந்து ஃபியூ செஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செஷன் அடியண்டிட செஷன். அதுக்கப்புறம் there was a sharing by வாசுதேவாச்சார் சுவாமி and ஸ்ரீமதி பிரபா செனேஷ். அதுக்கப்புறம் we actually brought in 2 very very successful people in both லௌகீகம் and வைதிகம். ஒருத்தர் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பிளஸ் அட் த சேம் டைம் நிறைய காலக்ஷேபம் பண்ணி பூர்ண வேத தியானம் பண்ணியிருக்கார். இன்னொருத்தர் was working in a leading law firm and he has completed 4000 Divya Prabandham plus some important parts of Veda Dhyanam, plus he has almost done Grantha Chatushtiyam Kalakshepam. So அந்த மாதிரி
So we actually said it's possible to do both. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏன்னா this is the beginning of a new academic year, right? And everybody has been promoted one level higher. So அப்ப என்ன ஆகும், your syllabus will be much more than last year. The effort that is required will be much more. So it's very important we start balancing these things from the beginning. இப்போ யாருக்காவது நம்ம சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? Does anybody? So probably you can mute all தான் இருக்கு. You can unmute and say Sampradayamna என்ன? Why it is important? What is Sampradayam? Who remembers? அடியன் ஸ்ருதி சார் பேசுன அடியன். அடியன் சம்பிரதாயம் வந்து நம்ம சொத்து அடியன். ஜெனரேஷன் வர சொத்து அடியன். வெரி குட். இட்ஸ் a traditional wealth. நம்ம ஜெனரேஷனா வர சொத்து நமக்கு. அதை என்ன பண்ணக்கூடாது நம்ம, if you don't do anything about it, அந்த சொத்து என்ன ஆகும், நம்ம பாதுகாக்கலன்னா it will just go waste or it will go, I mean it will be unused, right? And it will die. So அதனால it's very important we all should do our part. And இது வந்து நம்மளோட responsibility because only you have access to it. Very good. So next வந்து வேற என்ன பார்த்தோம்? We saw who wants to be the next Vasudevacharya Swami or Smt Prabha Senesh or A.P. Swami எல்லாம் பார்த்தோம் இல்லையா? And quite a few of you have answered. அவள மாதிரி ஆகணும் அப்படின்னா அவ என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னா, and one of the things we actually saw was using timetable. எத்தனை பேர் டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் from that session? இல்ல ஹாலிடேஸ்ல எல்லாம் மறந்து ஜாலியா ஆரம்பிச்சிட்டேல next year? Is anybody practicing timetable still? Yes, அடியன். யார் அந்த SRI? Shravana. அடியன் ஸ்ரவன். Okay, Shravan மட்டும்தான் டைம் டேபிள் போட்டு out of 50 kids who have come here. அடியன் டைம் டேபிள் போடல, ஆனா வந்து என்ன வந்து பண்ணணுமோ அந்த பிராக்டிஸ் ஆஃப் ஸ்தோத்திரம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அக்கார்டிங் டு டைம் இல்ல எப்ப டைம் கிடைக்கிறதோ பண்ணுவேன். ஓகே, டைம் டேபிள் போடலைன்னா we need a tracker sheet, right? நான் இப்ப 10 விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன். Sometimes I will think I'll remember all the things because it's in the mind, right? But at the end of the day, when you go to sleep, will you remember what are all the things you wanted to do in the morning and how many you have completed? Sometimes you tend to forget, right? Or sometimes அது கண்ணு முன்னால இருந்ததுன்னா 10, மனசுக்குள்ளேயே இருந்ததுன்னா 10 இருந்தது, ஆக்சுவலா 5 பண்ண முடியல, பரவாயில்ல 5 பண்ணிட்டோம் தூங்கிடுவோம். பட் டைம் டேபிளா போட்டு 10 things இருந்தது, அது 5 பண்ண முடியல, if there is a cross na we'll feel guilty about not doing it. சரியா? That's why it's important to basically organize yourself. இது வந்து I'm not saying because you're part of Sampradaya Manjari. So you have to understand that first. This is something which is very useful to be successful in life. எல்லாருமே அது பண்ற விஷயம். அடியேனோ அதை பண்ணிதான் ஆகணும். I have to do enough business for me to earn enough so that I can spend enough time with Sampradaya Manjari. I will have to basically manage my time. நான் வந்து அது டைம் டேபிள் போடாம ரேண்டமா பண்ணேன் அப்படின்னா, ஆர்கனைஸ்டா இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அதை எப்ப டைம் கிடைக்குதோ பண்ணும்போது at some point of time it will hit me. அப்ப என்ன ஆகும், I have to completely leave one and focus on the other. ஸோ இப்போ நான் சம்பிரதாய மஞ்சரியை பார்க்கல, வெறும் பிஸ்னஸே பார்த்துருந்தேன்னா அப்போ என்ன ஆகும், இந்த ஒர்க் பையில பார்க்கும்போது ஐ ஹவ் டு லீவ் எவ்ரி திங் தேர் அண்ட் டூ ஹியர். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு பேலன்ஸ் இட் அவுட். நம்ம எஜுகேஷன் மாதிரி தான். இப்போ குவார்டர்லி எக்ஸாம் வருது, வாரம் படிச்சுட்டே வந்தோம்னா என்ன ஆகும், ஈஸியாக இருக்கும்.
வாரம் படிக்காம எக்ஸாம்க்கு ஒரு வாரம் முன்னால படிக்கும்போது என்ன ஆகும்? You tend to study everything at the same time, right? So that will actually stress you out. அதனால it's very important. Document it. ஏன்னா நமக்கே கூட to look back why time table is importantனா நம்ம வந்து டெய்லி 5 விஷயம் பண்றோமா அப்படின்னு இருக்கும். So when we look back and say, oh, how organized I was அப்படின்னு நமக்கே தெரியும். இல்லைனாலும் we will at least feel bad because we are not organized. So it's very important. It will help you. Not just in your studies, in everything that you do. Basically, it's not about Chuma Sampradaya Manjari, Veda class, abdine kadayadu. It's a common practice to manage your time because time is the biggest resource for all of us. Everybody has the same amount of time, right? இப்போ ஒரு குழந்தைக்கு வேத கிளாஸ்லயும் இருக்கு, SMePலயும் இருக்கு, பாட்டு கிளாஸ்லயும் இருக்கு, ஸ்விம்மிங் கிளாஸ்லயும் இருக்கு, ஸ்கூல்லயும் இருக்கு. She has the same time as somebody who just goes to school. But that particular kid who is part of 5 programs will be able to excel much better than somebody who doesn't commit for so much, right? Why? Because they manage the time properly. So it's very important. So is it possible for us to excel in both? Yes, Adiyan. So how many of you believe it is not possible? Or does anyone have any doubt that it is not possible? It's difficult. ஒரே ஒரு எஸ் தான் வந்தது அடியேன். Adiyan, it is possible, Adiyan. Okay, it is possible. Yes, Adiyan, it is possible, Adiyan. Okay. Adiyan, it is possible. Okay. People achieve success in both. நம்மளே நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். வாசுதேவாச்சார் சுவாமி பார்த்தோம். வாசுதேவாச்சார் சுவாமி இஸ் ஃபினிஷ்ட் 4000 திவ்ய பிரபந்தம், வேத தியானம், சாஸ்திரம், and he has been promoted as dean in an university. இது 5 விஷயம் இந்த மாதிரி உபன்யாசம், காலக்ஷேபம், இதுல ஏதாவது ஒன்று நம்ம பண்ணா கூட we can actually consider ourselves to be very successful, leave alone achieving 5 or 6. Ana generally if you are successful in one, you tend to be successful among all things. So successful people pathana either they will not be successful in any of what they do because they are not organized. Organized இருக்கிறவா என்ன பண்ணுவா, எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா இருப்பா. They know what to commit for, right? So it's very important. So we also saw some personality traits which we will actually look at it. So we all know who are successful in both these things, right? So traits of successful people நம்ம வந்து சிலதெல்லாம் பார்த்தோம். So who can explain what are these things? So self discipline என்ன? Adiyan, காயத்துக்கு எழுதுக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், படிக்கணும், அதெல்லாம் தான் Adiyan செல்ஃப் டிசிப்ளின். சூப்பர். டயத்துக்கு எழுந்துக்கணும், படிக்கணும், எல்லாம் பண்ணணும். அதை வந்து நம்மளா பண்ணணும். என்ன பண்ணணும்? அம்மா காத்தாலே இருந்து உன் பின்னால உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. 5:30 மணி ஆறுது கிளாஸ்க்கு எழுந்துரு, சாயங்காலம் ஆறுது கிளாஸ்க்கு போ, மத்தியானம் வேத கிளாஸ் பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. The self discipline something which should come within. So நமக்கு இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வேதம் போறோம்னா திருவ சொல்லணும், நமக்கு தெரியணும். சம்பிரதாய மஞ்சரினா இதை நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு தெரியும். ஸ்கூல் ஹோம்ஒர்க்னா இதை ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியணும். We don't need somebody to be chasing behind us. ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட். Adiyan, டைம் டேபிள் போட்டு கரெக்டா ஃபாலோ பண்ண Adiyan. என்ன ஒர்க்குக்கு என்ன டைம்ன்றத நம்ம வந்து, so it's very important you also play. That I keep telling, in this age all of you should spend enough time to play physical games, not computer games, not mobile games. என்ன விளையாடாதான்னு சொன்னாலும் மொபைல்ல விளையாடுறது இல்ல. Go play with your friends, be it cricket, whatever that you like. So you do that, but everything should be in moderation. Everything should actually
have some time allocated for that. நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் போய் விளையாடலாம்னா என்ன ஆகும்? ஒரு நாள் 5 மணிக்கு போகலன்னா 6 மணிக்கு, இப்போ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் 5 மணிக்கு வரா, ஒரு நாள் 6 மணிக்கு வரா, ஒரு நாள் 7 மணிக்கு வரா அப்படின்னா தட்ஸ் ஓகே. பட் இஃப் யூ நோ இன் அட்வான்ஸ் உன்னோட ப்ராக்டிஸ் செஷன்ஸோ ஹோம்ஒர்க்கோ யூ சேஞ்ச் இட் அக்கார்டிங்லி. ஆஸ்பிரேஷன்னா என்ன? What is aspiration? அடியன் ஃபியூச்சர்ல என்ன பண்ணனும்னு அடியன். ஃபியூச்சர்ல என்ன பண்ணனும்னு. So what is your aspiration? அடியன் இன்னும் தெரியல அடியன் என்ன பண்ணனும். இன்னும் தெரியலையா? ஓகே. யாருக்காவது அந்த மாதிரி ஏதாவது ஆஸ்பைரிங்கான விஷயம் ஏதாவது பார்த்து இது மாதிரி நான் இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? My aim is I want to become a scientist again. Scientist again, super again. அப்ப சயின்டிஸ்டா? I also again. யார் அடியன் அது? I also. ஸ்ரீயாப்தன் அடியன். ஸ்ரீயாப்தன் சயின்டிஸ்ட் ஆகணுமா அடியன்? ஆமா அடியன். ஓகே அடியன். வேற யாரெல்லாம் சயின்டிஸ்ட் ஆகணும் அடியன்? சயின்டிஸ்ட் ஆகி என்ன கோவிட்க்கு மெடிசன் கண்டுபிடிக்க போறீங்களா அடியன்? Why do you want to be a scientist? அடியன் வர வைரஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அடியன். வர வைரஸ்ல அழிக்க போறீங்களா? வெரி குட். சோ இது கோவிட்னால உங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு தோணித்தா இல்ல நார்மலாவே அதுக்கு முன்னாலேயே நீங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? அடியன் நார்மலாவே அடியன். நார்மலாவே ஆசைப்பட்டீங்களா? வெரி குட் சுவாமி. ஸோ இப்போ ஆஸ்பயர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா we have to start visualizing. Power of visualization is very important. அது வந்து will make us believe. இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், சயின்டிஸ்டா நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். There people will have dreams, right? They want to be a pilot. They will be imagining running an airplane, right? ஸோ அந்த மாதிரி we have to start visualizing. ஸோ ஆஸ்பயரிங்னா இப்போ ஒரு வேதம் எடுத்து இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு கோஷ்டி போகிறோம், 50 பேர் 100 பேர் இருக்கா, அதில் ஐ வாண்ட் டு பி இன் தட் ஃப்ரண்ட் லைன். ஸோ தட்ஸ் ஆல்சோ அன் ஆஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் விஷுவலைசிங் திங்ஸ். ஓகே. டிரைவ் இஸ் பேசிக்கலி அதை கண்டினியூஸாக அதை பண்ணணுன்ற ஒரு அந்த சயின்டிஸ்ட்னா வெறுமை சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் வந்துருமா? ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட், ரைட்? அண்ட் இன்டெகிரிட்டி, வில்லிங்னஸ் டு லேர்ன், ரெஸ்பான்சிபிலிட்டி. பேஷன்னா என்னது? இப்ப நீங்களாம் சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ்க்கு இருக்கீங்களே, பேஷனேட்டா அதுவா? What is passion? ஹலோ மைக் டெஸ்டிங். யாருக்குமே தெரியாத பேஷன் என்னன்னு? அடியன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்றதுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேஷன். So what is your passion? அடியன் போன தடவை காஞ்சிபுரத்துல 7வது லைன்ல சேவிச்சு அடியன். அடுத்த தடவை பொறுத்த கிளம்ப பாருங்க முதல் லைன்ல சேர்க்கணும்னு சொல்லி. Very good. That's some aspiration, right? And it's not easy. You know how difficult it is? தெரியும் அடியன். So you have to work for it. அடியன். So what is passion? What are you passionate about? இங்க இருக்கிறவால this is my passion ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? So யாருக்கும் எந்த பேஷனுமே இல்லையா? அடியன். It need not be subject related. It can be anything. Passion could be driving, going for a drive, going for holidays, playing in snow, watching cricket match live.
ராஜஸ்ரீ சொல்லுங்க. சிங்கிங் இஸ் யுவர் பேஷன். அடியன் என்னோட பேஷன் ஃபுட்பால் அடியன். ஃபுட்பால் அடியேன். ஓகே. ஆமா ராகவோட பேஷன் உங்களை சண்டையில ஜெயிக்கிறதா? அடியன் என்னோட பேஷன் வந்து பேட்மிண்டன் ஆடுறது அடியன். பேட்மிண்டன் ஆடுறது அடியேன். ராக்கெட் வச்சிருக்கீங்களா நீங்க? வச்சிருக்கேன் அடியன். சூப்பர் அடி. தெரியலையா அடியேன்? ஓகே அடியேன், வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு. பேஷனை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? என்னோட பேஷன் என்ன தெரியுமா? ராகவுக்கு எல்லா ஸ்தோத்திரமும் 4000 திவ்ய பிரபந்தமும் சொல்லி கொடுத்துடணும்னு. ஒத்து வராதா? சரி சரி, நல்லா இருக்கு அடியேன் என்னோட பேஷன். ஓகே அடியேன், சூப்பரா இருக்கு அடியேன். சூப்பர் அடியேன். யார் அடியேன் அது? சுதர்ஷன். வெரி குட். ஓகே, so these are some of the important traits of successful people, right? அவ பண்ற எல்லா விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணும். எந்த ஒரு விஷயமே ஃபோர்ஸ்டா பண்ணோம்னா என்ன ஆகும்? It will actually stop after a point of time. So அதனால passion on anything that we do is the primary thing. ஒரு வேதம் சொல்லணும்னா கூட ஒரு பேஷன் இருக்கணும், அதுல ஸ்தோத்திரம் கத்துக்கணும்னா ஒரு பேஷன் இருக்கணும். அதெல்லாம் எப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்னா இந்த மாதிரி கோவிலுக்குலாம் நம்ம போய் உற்சவத்தெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது, நீங்க இவ்வளவு நன்னா சேவிச்சதை பார்த்துட்டு எங்க கிட்ட எத்தனையோ பேர் வந்து கேட்டிருக்கா, இந்த குழந்தைகள்லாம் இவ்வளவு சூப்பரா சேவிக்கிறாளே சம்பிரதாய மஞ்சரியில நாங்க எப்படி குழந்தைகளை சேவிக்கிறதுன்னு. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த வே யூ கைஸ் recited. So that is how well you have done. So keep up the good work. அதுக்கப்புறம் எஸ் அடியேன். என் passion is to tell to learn stotrams and prabandhams, and second passion is I can remember any capital of India. I want to remember any capital of India. இந்தியாவா வேர்ல்டா? World. எனக்கு டாக்டர். எனக்கு வந்து நீங்க எல்லாம் கத்து கொடுக்கிற சம்பிரதாய மஞ்சரியில கத்து கொடுக்கறதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கணும் அடியேன். தட் இஸ் மை பேஷன். ஓகேவா? அம்மா மாதிரி உபன்யாசம் பண்றீங்களா சம்பிரதாய மஞ்சரியில ஒரு 15 இயர்ஸ்ல? அவ்வளவு நாள் கூட வேணாமா? டாக்டர் யார் அடியேன்? நான் அடியேன் வைபவ். வைபவ் டாக்டர் ஆகணுமா? ஆமா. ஓகே, சூப்பர். அடியேன் 10 வயசுல உபன்யாசம் பண்ணறேன் அடியேன். 10 வயசுல பண்றீங்களா? இப்ப என்ன வயசு உங்களுக்கு? அடியேன் 7 வயசு. 7 வயசு இருக்கா? ஓகே, எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வஜித் சுவாமி வந்து 19th of June when you are 7 years old he said he will do உபன்யாசம் at 10 years அப்படின்னு நான் போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற போறேன் உங்க காத்துல. நீங்க டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே அடியேன். ஓகே அடியேன், சூப்பர் சுவாமி. ஓகே, so what is that one thing, the magic power that will make you virtually unstoppable னு பார்த்தோம். என்னது அது? self discipline ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா you are managing your own stuff, you are managing your own time, you are managing your own interests. So அந்த self discipline வந்துட்டுனா நம்மள யாரும் தொந்தரவு பண்ணவே வேணாம். So you will make everything happen, right? Very good. So இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ ஓகே, 2 பேர் தான் இது வரைக்கும் டைம் டேபிள்னு ஒரு டாபிக்கே வந்தது. 2 பேர் தான் ஒரு அளவுக்கு ஏதோ பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு. தட் ஷுட் ரியலி சேஞ்ச்.
we will actually have these sessions more often, and I would like to see everybody's timetable and some sharing also by few next session. Randomly, I'll call some names. You have to come and read out your timetable. Timetable போடுறது மட்டும் important கிடையாது. There should be an update of how much you have followed the timetable. It's okay not to follow 100%. It's perfectly fine. But you should have a timetable in the first place. And it should also have a status to say how many days you have not followed. இப்போ நான் டெய்லி வேதம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு யாரோ கூப்பிட்டான்னு போய் விளையாடிட்டேன்னா that's okay. But at least you should know that you have allocated this time for Vedas, but I went and played cricket or badminton or whatever. So timetable is important. So what is time management? Organizing your time intelligently, using it more effectively. So இதனால benefit என்ன? Greater productivity, less stress. ஏன் less stressனா இப்போ same example. ஒரு annual exam, ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு இயர் எண்டில். சம்பிரதாய மஞ்சரி மாதிரி மிட் இயர் எக்ஸாம் ஃபைனல் இயர் எக்ஸாம்னு வச்சேன்னா நீ ப்ராக்டிஸே பண்ணலன்னா நாங்கள் வந்து மிட் இயர் எக்ஸாம் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோம்? 2-3 வீக்ஸ் கொடுக்குறோம், மேக்ஸிமம் 1 month கொடுக்குறோம். ஸோ அப்போதான் நீ படிக்க ஆரம்பிச்சேன்னா இட்ஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிகாஸ் தெர் இஸ் ஸோ மச் தட் யூ நீட் டு ஃபினிஷ் வித்தின் 1 month. வேற அதை ரெகுலராக சொல்லிகிட்டே வந்தோம்னா all you just need is 15 minutes. So what is easier? Studying 8 hours a day with lot of stress for 1 month or 15 minutes per day without any stress? What is easier? Again, 15 minutes per day without stress. Again, 15 minutes per day. Again, 15 minutes per day, right? It's the same thing for everything. School la kuda homework வந்து இப்ப வீக்கெண்ட்ல கொடுக்கறான்னு வச்சுக்கோ. வீக்கெண்ட்ல கொடுக்கறா, it requires 4 hours of work. Saturday, Sunday na Saturday கார்த்தால 1 hour, ஈவினிங் 1 hour, Sunday கார்த்தால 1 hour, Sunday ஈவினிங் 1 hour பண்ணா ஈஸியா ஜாலியா 3 Sunday மத்தியானம் வரைக்கும் விளையாடி இருந்தா என்ன ஆகும்? ஹோம்ஒர்க் பண்ணல 3 மணிக்கு எடுத்து வச்சிருந்தேன்னா ஆத்துல ஒரே கலவரம் தான் நடக்கும். கரெக்டா? So which is easier? Again, doing daily 2 hours. Again, daily 2 hours, right? யார் இப்ப ஏதோ சொல்ல வந்தா? Again, காத்தால 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் பண்ணது ஈஸியர். ஈஸி இல்லையா? இப்ப உங்களுக்கு ஸ்டெப் 1 வரைச்சே டெய்லி வீடியோ பார்த்து சொல்லிட்டோம்னா இட்ஸ் ஈஸியர். எல்லாரும் ஸ்டெப் 4 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் 1 வரலன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு வாரத்துக்குள்ள யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் டைம் டு ஆக்சுவலி கேட்ச் அப், ரைட்? எவ்ரிதிங் இஸ் லைக் தட். So if you don't do regularly, it will put lot of stress, and what will happen? Because of the stress, your result will not be what you want. So you should be responsible enough to realize this. ஒரு சண்டே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட போயிட்டு 3 மணிக்கு ஹோம்ஒர்க் ஆரம்பிச்சு you will finish by 8 o'clock, but there is lot of stress for you, parents and everybody around. And அது வந்து சிலது நமக்கு தெரியல, ஃப்ரெண்டை கேட்கணும்னா the friend might not be there at that point of time. That will actually add some more stress. சில சமயம் சாட்டர்டே கார்த்தால எல்லாம் பார்க்க மாட்டோம், சண்டே தான் ரியலைஸ் பண்ணியிருப்போம் ஹோம்ஒர்க் நோட் புக்கே ஸ்கூல்லேருந்து வந்திருக்காதுன்னு. So you are not giving yourself any chance to even go to school and take it, right? அதனால always try to finish things early and then enjoy the rest of the time. And plan ahead. Prioritize task is very, very important. Prioritizing na enna artham? What is required? இப்போ வந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு ஒரு வாரம் ஜாலியா டிவி பார்த்துட்டு எக்ஸாம்க்கு 2 நாள் முன்னால பண்ணோம்னா basically it will not help. Most important stuff, eliminate distraction. இந்த வயசுல வரவே கூடாது. அது half an hour வேதம் பிராக்டிஸ் பண்ண உள்ள போறேல் அப்படின்னா ப்ளீஸ் turn off all your mobile phones, especially for some of the senior kids. மொபைல் போனை ஏர்பிளேன் மோட்ல போட்டுருங்க, சைலண்ட் மோட்ல போட்டுருங்க. You should not actually be diverted in those 30 minutes. ஓகேவா? Is that clear? Do not do multitask as much as possible. There are some people who are good at multitask, but வந்து இப்ப திருவ சொல்லிண்டே நம்ம வந்து ஏதோ கம்ப்யூட்டர் கேம் விளையாடிண்டே ஏதோ சொல்லியிருந்தோம்னா மைண்ட்ல ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது.
Okay, and reward yourself for good work na ipo vande correct ah neenga practice பண்ணிட்டே இருந்தால்னா you play extra 15 minutes or you skip one day because you have done well. So you keep rewarding yourself so that you know what you have achieved. Okay va, is that very clear? Yes sir. Yes sir. உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் ட்ரீ கட்டிங் ஸ்டோரி தெரியுமா? இப்ப ரெண்டு பேர் வந்து ஒரு காம்படிஷனுக்கு போறா. ரெண்டு பேர் கையிலயும் ஆக்ஸ் கொடுக்கறா. they give you some time to cut the tree. ஒரு 10 hours 12 hours கொடுக்கறான்னு வச்சுப்போம், இல்ல 2 hours கொடுக்கறான். சோ யார் ஃபர்ஸ்ட் அந்த மரத்தை வெட்டி முடிப்பா? அடியன் யாரு கான்சென்ட்ரேஷனோட இருக்கவா அடியன்? கான்சென்ட்ரேஷன் யார் அதுலயே டிவோட்டடா இருக்கணும். அதுலயே டிவோட்டடா அடியன் பிராக்டீஸ் பண்ணவா? அடியன் அதுலயே கான்சென்ட்ரேஷனா பண்ணி டைவர்ட் ஆகாம பண்ணாது. அதுலயே இருக்கணும். யார் அத பத்தி கவலைப்பட்டு செய்யறாங்க? அடியன் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அப்படியே இருக்கணும். அட்டென்ஷன் அப்படியே ஃபுல் ரெண்டு பேருக்கும் கான்சென்ட்ரேஷன் ட்ரீல கட் பண்றதுனா இருக்கும். காம்படிஷன்ல போய் கலந்துக்கறால. ஆமா அடியன். அப்ப ரெண்டு பேருக்கும் கான்சென்ட்ரேஷன் அதுல தான இருக்கும். அப்ப எப்படி யார் வின் பண்ணுவா? அடியன் யார் நிறைய எஃபோர்ட் போடுறாளோ அவ வின் பண்ணுவா அடியன். How do you determine the effort? அடியன் ஆல்ரெடி அவ வந்து பிராக்டீஸ் பண்ணிப்பா அடியன். அடியன் பிரேக்கே எடுக்காம கன்சிஸ்டன்ட்டா பண்ணறது அடியன். அடியன் 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 ரெண்டு பேருல போட்டியில இருக்கா. ஒருத்தவங்க என்ன பிராக்டீஸ் பண்ணிருப்பா அடியன். அதனாலதான் அடியன் நல்லா பிராக்டிஸ். ரெண்டு பேருமே இப்ப வந்து மேரத்தான் ஓடுறான்னு வச்சுப்போமே, ரெண்டு பேருமே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு தானே ரேஸ்க்கு வரா. ஆமா அடியன். ஆனா சில பேர்ல சில ஒருத்தர் தான் ஜெயிக்கிறா இல்லையா? பிகாஸ் they are doing something which is smarter and they are putting in more effort. கரெக்ட்டா? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம. வெரி குட். ஜெயிக்கணும்ன்ற பேஷனேட்டா இருக்கணும், மைண்ட் செட் இருக்கணும். ஆல் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? Because that is what will basically determine, right? நம்ம வந்து நம்ம இன்னொருத்தன் எவ்வளவு கட் பண்றான்னு பாக்கச்சே அந்த இன்னொருத்தனே வந்து ஸ்லோவா இந்த ஃபாஸ்டா முடிச்சிடுவா. அந்த அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லனா டிஸ்ட்ராக்ஷன் இருக்க கூடாது இல்லையா? நம்ம அவனை கட் பண்றத பாத்துட்டு இருந்தோம்னா இங்க நம்மளால கட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? சோ இப்ப ஒருத்தர்கிட்ட பிளேடு குடுக்கறேன், ஒருத்தர்கிட்ட ஆக்ஸ் குடுக்கறேன். யார் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவா மரத்தை? அடியன் யாரோ பிளேடுன்னு சொன்னா. யார் அந்த அடியன் பிளேடு? அடியன் சர்வஜித். சர்வஜித்தா? சோ ஆக்ஸ் குடுக்கறவா வின் பண்ணிடுவா இல்லையா? இப்ப ரெண்டு பேரும் ஆக்ஸ் கொடுத்தேன்னா then the skill comes into the picture, right? Yes sir. Okay, so இப்ப first thing என்ன பண்ணணும்னா, what is the first thing you will check? இப்ப நான் ரெண்டு பேருக்கு சைக்கிள் கொடுக்கறேன், ரேஸ்ல போய் ஓட்டினுவாங்க அப்படின்னா what is the first thing you will check in the cycle? அடியன் சைக்கிள் டயர் பிரேக் அடியன் சைக்கிள் சேஃபா இருக்கா வரல செக் பண்ணுவாரு. சைக்கிள் சேஃபா இருக்கான்னு செக் பண்ணுவேன். சைக்கிள் டயர்னு யாரோ சொன்னா? யார் சொன்னா சைக்கிள் டயர்னு? டயர்ல ஏர் இருந்ததுன்னா பாப்போம். டயர்ல ஏர் இருந்ததுன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் ரெண்டு சைக்கிள் கொடுக்கறேன், ஏரே இல்லாத ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டான்.
ஏர் இருக்கிற ஏர் ரெண்டுல ஒரு ஏரே இல்லன்னு வெச்சுக்கோங்களேன். ஏரே இல்லாதவன் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சுட்டான். இன்னொருத்த வந்து ஏர் அடிச்சிட்டு போறான் ஒரு 5 minutes கழிச்சு. பட் who will win? அடியன் ஏர் அடிச்சு வந்தான். காத்தடிச்சாதான் வின் பண்ணுவா இல்லையா? அதே மாதிரி இந்த ஆக்ஸ்ல 2 ஆக்ஸ் குடுக்கறேன்னா லெட்ஸ் அஸ்யூம் somebody is basically spending half an hour every half an hour within the time. இப்ப 2 ஹவர்ஸ்ல மரம் வெட்டுறதுக்கு டைம் குடுக்கறான்னா ஒரு half an hour ஷார்பன் பண்றதுக்கே அவனுக்கு 6 ஆக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஆக்ஸ் half an hour ஷார்பன் பண்ணி மரத்தை வெட்டுற வின் பண்ணுவானா, இல்ல half an hour அட்வான்டேஜ் எனக்கு முன்னாலேயே நான் வந்து மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறேன் வின் பண்ணுவானா? ஆக்ஸ் யார் ஷார்பன் பண்றாளோ அவ தான் வின் பண்ணுவா. அப்படி இல்லையா? சோ இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? சோ இந்த ஆக்ஸ் ஷார்பனிங்க்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், கரெக்டா? Does the time go waste actually? No, Adiyan. It will come to use, Adiyan. It's very important, right? அந்த மாதிரி தான் உங்களோட டைம் டேபிள். ஓகே, if you don't have a time table and you do your day, it is like cutting a tree without sharpening the axe or going on a cycle which is actually punctured. It will actually create more problems than what you want to achieve, right? Yes, sir. So that's why it's very important. Even if you spend some time, காத்தால சைக்கிள் எடுக்கும்போது நமக்கு தெரியறது இல்லையா, இந்த சைக்கிள் பஞ்சர் ஆகுதா we will stop halfwayன்றது நமக்கு தெரியறது, கரெக்டா? அதனால என்ன பண்றோம், லேட் ஆனா கூட அந்த 5 நிமிஷத்துல சைக்கிள்ல காத்து அடிச்சுட்டு தான் நம்ம எடுத்துன்னு போறோம், ரைட்? The same thing, however late it is, spend some time on a Sunday night, ensure that you have the timetable for the next whole week, and then spend every day 2 minutes at the end of the day and update the timetable to say what is that you have done against what you wanted to do. Is that clear? Yes, Adiyan. Does it make sense to have timetable? Yes, Adiyan. Yes, Adiyan. Yes, Adiyan. Yes, Adiyan. Very good. Okay. அதே மாதிரி நம்ம டிராப்பிங் அவுட்டும் பார்த்தோம். சம்பிரதாய மஞ்சரி சம்பிரதாய விஷயத்துல இருந்து நம்ம ஏன் வெளியில வரக்கூடாது அப்படின்னா, the only thing which is useful throughout the life permanently is basically spirituality. You are all very lucky, you are all very blessed. Not many people will actually have the maturity to realize at your age or fortunate to be in where the situation where you are. இப்ப நிறைய பேர் பார்த்தேன்னா 40, 45, 50, the faster they earn, the earlier they want to actually get into this. So அப்ப என்ன ஆகும்னா, இப்ப வந்து ரொம்ப மிடில் கிளாஸா சம்பாதிக்கிறவனா 50 years வரைக்கும் வெயிட் பண்ணி 55 வரைக்கும் வெயிட் பண்ணி, ஐயோ நான் எப்ப ரிட்டையர் ஆகி இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணி கோயிலுக்கு போலான்னு பார்த்துட்டு இருப்பா. கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்றவா 45K பேசாம வேலையெல்லாம் விட்டுட்டு பேசாம இந்த மாதிரி கிளாஸ் கீஸ்னு போலாமான்னு ஆரம்பிப்பா. So if you really see, that is what is happening, but you are all very blessed. So there will never be a situation where you don't want to be part of the Sampradayam. It's just a question of time. But the problem is, if you leave now, coming back at 40, 45 will be very, very difficult, because you will not have the same grasping capacity, learning ability as what you have now. Plus, இப்போ நீங்க ஒன்னு கத்துட்டேன்னா, மெமரைஸ் பண்ணேன்னா, it will stay with you forever. இப்ப கூட பார்த்தேன்னா, kids who are 10 years, 12 years old, whatever your parents taught you when you are 5, 6, you will still remember, compared to what was taught like 2 months ago, because it stays with you. அதே மாதிரி இப்ப சம்பிரதாய மஞ்சரி நம்ம 3 வருஷம் 4 வருஷம் கத்துன்ட்டு சரி ஏதோ கொஞ்சோண்டு கத்துன அப்புறம் போலாங்கிறது என்னது, இட்ஸ் லைக் கிராசிங் halfway in a well. ஒரு கணத்தை தாண்டணும்னா என்ன பண்ணணும்? Is it enough if you just cross halfway or 3/4? No, right? Adiyan fulla தாண்டணும் Adiyan. ஆமா, there is no difference. Is there a difference? இப்போ ஒரு கிணறு 100 meters இருந்ததுன்னா, is there any difference for somebody who is falling at 5 meters or 50 meters or 95? இல்ல Adiyan. No, right? The end result is the same. அதனால சம்பிரதாய மஞ்சரி is the same thing.
And more importantly, like there are phenomenal kids. You all are phenomenal kids, right? And you have so much of talent. So you should not let this talent go waste. So anala, it's very important. You have to start managing these things quite well. Okay? Is that clear? Yes, sir. நாளைக்கே அம்மா அப்பா சொன்னா கூட you should say I will manage it myself. I don't want to drop out of this program because this is something which is going to be useful for the rest of my life. You may not realize how it is useful now. It's like saying இது சாப்பிடாத, ஸ்வீட் சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிடாத, சொத்தப்பல் வரும்னா அந்த டைம்ல தெரியாது இல்ல, ஒரு 4 years கழிச்சு வரும், அது 2 years கழிச்சு வரும். You may not know. Sometimes immediately வரும். இப்போ சாக்லேட் சாப்பிடாத வயித்த வலிக்கும் அப்படின்னா சில சமயம் half an hourல வந்துரும். For certain things it takes time. We won't know. So this is one thing. By the time you realize it will be too late, you just have to understand at some point of time I will regret if I do that. ன்றது மட்டும் இப்ப தெரிஞ்சிருந்தா போதும். The rest of the stuff you will understand as you grow. So this is the timetable format we actually discussed, which has already been shared. So we will try to have these sessions every 2 monthly once. Appa enna aguna, we will actually have people to share their experiences, how it is helpful. Plus we will also keep seeing some newer topics like how do you motivate yourself, how do you achieve something, and அந்த மாதிரி. So few things like how we saw self discipline. So passion na eppadi pananum. So some smaller topics we will keep learning to grow ourselves. Okay va? Adukapro we will quickly go through what Vasudevata Swami and Smt Prabha Senesh also discussed. யாருக்காவது ஞாபகம் இருக்கா வாசுதேவ சுவாமி என்ன சொன்னார்னு? What is the right age to start னு சொன்னார், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அடியன் வேதாத்தியானம் உபநயனாய் ஒரு 7-8 வயசுக்கு ஆரம்பாடியன். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வயசுக்கு ஸ்தோத்திர பாட்டம் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாடியன். 7 வயசுக்கு ஆரம்பிச்சா ஒரு 16 வயசுக்குள்ள சப்தகாண்டம் அப்புறம் சாக்கையோட முடிச்சிடலாம் இந்த மாதிரி. சூப்பர். 7 வரைக்கும் ஆரம்பிக்கணும். பட் 5 வயசுலயே தேசிக ஸ்தோத்ராஸ்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அது 7 வயசுல வேதம் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அக்ஷரம்லாம் சுத்தமா இருக்கும். ஓகே. சோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, for the parents especially, please remember the right age to basically put kids in Sampradaya Manjari or any kind of classes is basically around 5 years. So by the time they reach, in fact 5-6 years நிறைய குழந்தைகள் நன்னாவே சொல்றா, without text they are like phenomenal. In fact most இதுல பார்த்தேன்னா the kids below 8 years they end up memorizing all the stotras without fail before we finish the Santhai. That is how it works for kids below 8 years. So kids above 8 years, some are putting in effort, some are not putting in so much of effort. So the best time to start is probably 5-6 years. And ungaloda parent or yaravadu irundha illa, even if you have some friends kids, tell them the best time to start is probably around 5-6 years. Okay. So where enna sonnar Swami? நித்ய பிரம்மயஜ்ஞ பிரஷ்ன பிரம்மயஜ்ஞ பண்ணனும்னு சொன்னாரு. நித்ய பிரம்மயஜ்ஞ பண்ணனும்னு சொன்னாரு. வேதத்துல 3 பாட்டு இருக்கு, சந்தை, திருவை, பிரம்மயஜ்ஞம். ஆமாடியா. திருவையிலேயே 5 திருவை, 10 திருவை, 3 திருவைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லணும். சரியா? இதெல்லாம் நம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி you will see how easy it is for you to learn. இன்னொன்னு என்ன ஆகும்னா, if you don't do it now, இப்ப சம்பிரதாய மஞ்சரி இந்த ஃபைனல் இயர் அசஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு சிலபஸ் இருக்கும்? How many years of syllabus you will have for the 2020 batch? Again 2 years syllabus. 2 years syllabus, right? So that means you will have more, right? So நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணல, இப்ப திடீர்னு உங்களுக்கு பல்லாண்டு மறந்து போச்சு, பிள்ளையந்தாதி மறந்து போச்சு, ஸ்ரீஸ்துதி மறந்து போச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? You have 2 years of things to memorize or in just 1 month from the date we announce. இப்ப நெக்ஸ்ட் இயர் மிட் இயர்ல இருக்கும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 2 years சிலபஸும் இருக்கும், அடுத்த 6 மாசத்துக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும்? 3 years சிலபஸ் இருக்கும்.
So a kid who has memorized all these things and regularly reciting, you need not worry about basically 2 years or 3 years or 5 years ஆன்றத பத்தி கவலைப்பட மாட்டாங்க, ரைட்? இப்ப நீ ஃபர்ஸ்ட் ஏபிசிடி கத்துக்கிற, அதுக்கப்புறம் எழுத்து கூட்டு கத்துக்க ஆரம்பிச்சிட்ட, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன அப்புறம் ஏபிசிடியை பத்தி கவலைப்படுவியா? இல்ல கேட் பேட் எப்படி படிக்கிறதுன்னு கவலைப்படுவியா? யூ won't at first standard, right? Because you have learned it, it's actually become part of you. So the same thing, if you have memorized these things well, you will not worry whether it's going to be 3-year syllabus or 5-year syllabus. Only if you don't practice, you will actually have a problem. Okay? அப்புறம் as Swami said, எல்லாருக்குமே டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே நிறைய பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பட் எல்லாராலையும் எல்லாமும் பண்ண முடியாது. So அதனால we can only do select few. But அதில் outside of Sampradayam, definitely it's good to have some interest. சில பேர் it can be songs, dance, sports, whatever that you are interested in, please do. And it's also important to do it. Sampradayatoda greatness, as I said before, you will not understand now. You just understand that our Sampradayam is great. That is enough. You should always have that feeling. How it is great, why it is great, as you grow in Sampradaya Manjari, you yourself will come to realize. We need not even tell you that. Apron hobbies, interests are very important. Follow that. Apron the message for parents, what Swami said is, parents have a responsibility to guide them. Don't force them. If they are not interested, don't push them on anything, not just for SMeP. And try to guide them, try to explain to them why it is good if they are not basically interested. And Sampradayam valara, they will actually pick up some very good habits which will eventually place them in good deed. Apro stories la padichu kaatungo, be it Ramayana stories, or if you listen to some very interesting upanyasams, for example, இல்ல இப்ப ஸ்ரீஸ்துதி கேட்கிறேன், தாயாரோட பெருமை என்ன உங்களுக்கு புரிஞ்சுது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா சொல்லுங்க குழந்தைங்களுக்கு, because they need to know these things. So that is how they will basically learn or have conviction in what we do. அப்புறம் ஸ்ரீமதி பிரபா ஷேரிங்கோட இதுல என்ன சொன்னா, she talked about best. We are the best kids. We have got the best kids. There is absolutely no doubt about it. The Sampradaya Manjari kids are the best kids. In fact, you are so good. Paathavane, everybody is tempted to actually have their kids in Sampradaya Manjari. That's how good you are. That is the best thing you can do. இப்ப நம்ம பண்றதுலயே என்ன பண்ணணும்னா, பார்த்த உடனே இன்னொருத்தருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். இப்ப சாரதி சுவாமி ஃபர்ஸ்ட் லைன்ல வேதம் சொல்றார், அத்தனை பேர் நடுவுலன்னா அவர்கிட்ட கத்துக்கணும்ன்ற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும் தானா. அந்த மாதிரி சோ பார்த்த உடனே இவ சொல்றத பார்த்த உடனே இவ்வளவு நல்லா சொல்றாளே, நமக்கே இன்ட்ரெஸ்ட் நம்மளும் அந்த மாதிரி கத்துக்கணும்னு ஒரு பேரண்ட் ட்ரிகர் பண்றது இருக்கு இல்லையா, தட்ஸ் நாட் ஈஸி. So you are so good that you are able to do that. So what did she say for best? Anybody? I have actually noted it down. Who wants to share for B? It's actually displayed on the screen. What does the B in the best stands for? அடியன் எல்லாமே பகவத் கைங்கரியமா பண்ணோடியன். எல்லாமே அடியன் believe in பகவான். Believe in பகவான், எல்லாமே பகவத் கைங்கரியமா பண்ணணும். பகவத் கைங்கரியமா பண்ணணும் அப்படின்னா என்னது அர்த்தம்? அடியன் எல்லாமே நம்ம பண்ற ஒரு காரியமும் பெருமாளுக்கு பண்றோம்னு நினைச்சிட்டு பெருமாளுக்கு பண்றோம்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம ஸ்லோகம் சொல்றோம், நம்ம ஸ்தோத்ரா சொல்றோம், பாட்டு பாடுறோம், எக்ஸாம் எழுதுறோம். இட்ஸ் நாட் ஃபார் அவர் ஓன் குட். எல்லாமே பெருமாளோட கைங்கரியமா தான் பண்றோம். இன்ஃபேக்ட் தூங்குறது கூட பெருமாள் கைங்கரியம் தானே. ஏன்னா அடுத்த நாள் எழுந்து திருவாராதனை பண்ணோம், சந்தியாவந்தனம் பண்ணோம், எல்லாமே பெருமாள் கைங்கரியம் தான். ஓகேவா? என்லிஸ்ட் யுவர் ப்ரையாரிட்டிஸ்னா அடியன் எது முக்கியம்னு தெரியும் ஆடியன், அண்ட் அதுதான் பண்ணணும். எது முக்கியம்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும்.
Set steady goals. Setting goals is very important because that will determine where you are. இப்போ கோலே நான் வந்து ஒரு ஆக்ஸ் கொடுக்குறேன், நீ போய் சும்மா எதையோ பண்ணு அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்றும் தெரியாது. Cutting a tree is a goal which I have set for you. Then at least you know what to do with the axe. நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னா, what if you start cutting a leaf? It's not good, right? And இல்லைன்னா நான் என்ன முடிஞ்சதோ பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if somebody is running a marathon, அவன் வந்து சும்மா நீ எவ்வளவு தூரம் ஓடுறியோ ஓடு அப்படின்னா என்ன ஆகும்? They will come back probably in 1-2 kilometers. Whereas if the race says it's a 5-kilometer marathon, 10-kilometer marathon, அப்படின்னா என்ன ஆகும்? You will be determined to achieve something, right? So it's very important. Set steady goals. So for example, weekly goals. First, you should have short-term goals, long-term goals. So weekly goals could be whatever your timetable இது பண்றது. So monthly goal could be இந்த மாசத்துல நம்ம எவ்வளவு கத்துக்கணும், what is that I should have progressed, how much I should have learnt. Then you will have 6 quarterly goal, half-yearly goal, yearly goal. So quarterly goal could be நான் 2 பிரபந்தம் கத்துக்கணும், 2 ஸ்தோத்ரா சொல்லியிருக்கணும், இத்தனை பஞ்சாதி மெமரைஸ் பண்ணிருக்கணும். Or if you are basically playing badminton, like what is it I should have achieved. So அந்த மாதிரி. So you should have goals for whatever that you do. அதுக்கப்புறம் to achieve that goal, what should you do? சும்மா கோல் மட்டும் இருந்தா போதுமா? எனக்கு எந்த கோல் இருக்கு, I want to reduce to 75 kgs அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருந்தேன்னா daily can I make it happen? No idea. So என்ன பண்ணணும்? effort போடணும். hard work பண்ணணும். effort போடணும் இல்ல? So effort போடணும். So you have to try tirelessly. Always be in a happy state of mind. Okay, எது வந்தாலும் என்ன பண்ண, இப்ப பெருமாள் கைங்கரியம்னு நினைச்சிட்டோம்னா you will not worry about some disturbances that come along the way, right? Yes, sir. So any hurdles you will not feel bad because it's all Bhagavad Kaikarya. Okay? And especially for SrI and சில பேர்லாம் வந்து sometimes you might wonder, கோயில்ல கோஷ்டிலாம் புருஷாலே கூட்டுன்னு போறா, மக்கள்லாம் சொல்றதுக்கு சான்ஸே கிடைக்கலையே, நம்மலாம் இதுல இருக்கணுமா அப்படின்லாம் நினைக்க வேணாம். The Sampradayam thrives, believe me, it's only because of the SrIs at home. It's not because of the guys. ஒரு சம்பிரதாயம் நன்னா வளரணும்னா அந்த ஆத்துல அம்மாவுக்கு தான் நன்னா தெரிஞ்சிருக்கும், விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கணுமோ. பிகாஸ் ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஒரு அப்பாவால சொல்ல முடியாது. So it is very important for your own future, for the future of your own kids, for the future of the larger good of Sampradayam. SrIs learn. இது வந்து this is not the only defining thing. That's what I wanted to say. The கோயில்ல போய் பாராயணம் பண்றது doesn't define what we learn in Sampradayam. There are so many other things SrIs do at home, which are very, very, very important. So அதனால it's not reserved only for boys, it's reserved for everybody. யார் யாருக்கு சாஸ்திரத்துல என்ன அதிகாரம் விதிச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கத்துக்கணும். சரியா? So that's all I have time for. We will definitely meet in 1.5 to 2 months time with something more interesting. இது வந்து ரீகேப் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு தெரியும் எல்லாரும் ஆர்வமா அப்ப போய் டைம் டேபிள் போட்டிருப்பேன். இப்ப யாருமே டைம் டேபிள்னா என்னன்னு தெரியாம இருப்பேன்றதுக்காக தான் இந்த செஷன் ரீகேப். But I would like to see everybody come up with a timetable, and we will discuss few timetables every monthly session or bi-monthly sessions. We will randomly pick some timetables to discuss, and then if anybody has some problems in achieving the goals or the hurdles that you face, how do we solve? We will discuss all those things. It's like a coaching session. It's like a personal coach. And don't consider this only for Sampradayam. It's not just SMeP related. It's for anything in what you do. It can be your academics. It can be your extracurricular activities outside of Sampradaya Manjari. But the idea is basically to achieve what you set out to achieve. Chariya, is that clear? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, I'm going to enable Q&A now. If there are any questions, you can ask now.
Are there any doubts in timetable, anything, or do you have any problems in managing your timetable? Whatever, please feel free to ask. If there are no questions, I would expect all of you to actually start using timetable. Remember, the week that you actually start your work without a timetable, it's like taking the cycle without air, or taking an axe to cut a tree without even sharpening it. Imagine, you can understand which is more effective. Shruti. அடியன் எனக்கு ஒரு டவுட் அடியன் டைம் டேபிள்ல. சொல்லுமா. அடியன் டைம் ஸ்லோக்கா சொல்றச்சே half an hourக்கு மேல ஆயிடுச்சுன்னா என்ன அடியன் பண்றது? Half an hourக்கு மேல ஏன் ஆப் வருதுன்னு சொல்லுங்க. Like if you have only half an hour, then you have to be effective within that half an hour. கரெக்டா? அதுதான் நான் சொன்னேன். இப்ப ஸ்லோகா கிளாஸ் வந்து you cannot avoid, because கிளாஸ் வந்து நம்ம கரெக்டா அந்த 30 minutes கொடுக்க முடியாது. You actually give 45 minutes or something like that, right? Because சில பேருக்கு வந்து struggle பண்ணுவா first few days, சில பேர் கனெக்ஷன் இல்ல, not disconnected. But when you are practicing, and if for example YouTube video, நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் இல்லையா, if it is 30 minutes video, if it's 35 minutes video, you can play at 1.25 speed maybe. Illa, for example, if it still takes 45 minutes, you do 20 minutes. So first நாள் வந்து இப்ப 30 minutes பண்ணிருக்கேன்னா, first இப்ப 20 ஸ்லோகாஸ் இருக்கு, 20 பண்ண முடியல. So you have done 15 for today. Then start from 15 next day, 16th, then you do till 15. அப்புறம் third day ஆரம்பிக்கும் போது 16 to 10. அந்த மாதிரி you actually take turns, but ensure that you finish it fully. So அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் கம்ஸ் இன்டு த பிக்சர். இப்போ வந்து ஒரு ஹோம்ஒர்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல கொடுக்குறா, 1 hour ஆகும்னு நினைச்சுன்னு கொடுக்குறா, பட் இஃப் இட் டேக்ஸ் 2 hours ஃபார் வாட் எவர் ரீசன், வாட் வில் யூ டூ? யூ ஹேவ் டு கிவ் அப் ஆன் சம்திங், ரைட்? எஸ் அடியன். ஸோ அந்த மாதிரி தான். பட் இது வந்து நம்ம வந்து half an hour வச்சுட்டு இருக்கோம். இஃப் யூ கான்ட் ஃபினிஷ் ஃபார் வாட் எவர் த ரீசன்ஸ், இல்லை இப்போ ஸ்டெப் 0ல இருக்கோம் அப்படின்னா, அந்த வீக் முடியல அப்படின்னா, then you ensure that you stop at 3/4 of the point. But what is important is, இப்போ வந்து 20 ஸ்லோகாஸ்ல 15 practice பண்ணிருக்கோம் இன்னைக்குன்னா, நாளைக்கும் திரும்ப 1 to 15 பண்ணனா, you will never get the last 5. So you should always finish the cycle 1 to 15, 15 to 10, and the madri, 10 to 20, whatever that within that time. But it's important that you finish the cycle. Okay, Adin Dhanyasmi. Dhanyosmi. The same thing for school also. First வந்து the homework சீக்கிரம் முடிச்சிடணும், so that you can be peaceful, right, for your own good. Because you have to finish the homework before you go to the school. The earlier you finish, you will feel better basically for doing other things. இல்லைன்னா back of the mind என்ன இருக்கும், ஐயோ ஹோம்ஒர்க் முடிக்கலையே இருக்கும். கிளாஸ்ல வந்து ஹோம்ஒர்க் முடிக்கலையே, சீக்கிரம் கிளாஸ் முடிக்கலையே, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுன்னு இருக்கும். அப்புறம் something else will come, somebody will drop by, you will get a call, some friend will call you, you will never know. So always finish at the first opportunity. அடியன் என்னன்னா, இப்போ காத்தால அடியன் இருந்து இப்போ ஒரு காண்டா பதக்கிரமா சம்மிட்டா வந்து திருவ சொல்லணும்னு இருந்தேன்னா, 1 மணி நேரத்துக்கு மேல போறதுன்னா போர் அடிச்சிருது அடியன். அதுக்கு என்ன பண்ண அடியன்? 1 மணி நேரத்துக்கு மேல திருவ சொல்லிட்டே இருந்தா போர் அடிக்கிறது இல்லையா? ஸோ அதுதான் சொல்றேன், நம்ம வந்து யூ டேக் அ பிரேக். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இப்போ 1 மணி நேரத்துல போர் அடிக்கிறது, பட் இஃப் இட் டேக்ஸ் 1.5 hours ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 45 minutes சொல்லிட்டு யூ டேக் அ பிரேக் ஃபார் 5-10 minutes. அதுதான் சொல்றேன், பேஷன் இஸ் ஆல்சோ வெரி, அதனாலதான் பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப சாரதி சுவாமி அது போர் எப்படின்னா, நான் நிஜமாவே சாரதி சுவாமி மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து காஞ்சிபுரத்துல ஒரு நாள் சொல்லணும்னு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா, it will not be boring. If you really get that, it should be running in your blood. I'm saying என்ன வருதுன்றது ஒண்ணு, பட் அது எவ்வளோ வேணுங்கிறது ஒண்ணு, ரைட்? இப்ப தூக்கமே வராதுன்னு சொல்லுவாள், அது நடக்கிற வரைக்கும். அந்த மாதிரி போர் அடிக்கிறது இட்ஸ் நேச்சுரல் தான். பிராக்டிஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு டூ. உட்காந்து எத்தனை தடவை அதையே திரும்ப சொல்றது அப்படின்னு இருக்கும்.
பட் அது என்ன பண்ணணும்னா you have to find a routine which is interesting. இப்போ 45 minutesக்கு பண்ணிட்டு ஒரு 10-15 minutes break எடுத்துக்கோ, do something else, then come back again and do the next 45 minutes. So you don't have to do it at a stretch. So you have to see what works effectively for you. இப்போ 2 மணி நேரம் டெய்லி சொல்லியே ஆகணும்னும் போது 2 மணி நேரம் டெய்லி சொன்னோம்னா ஒரே டைம்ல சொன்னோம்னா நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். You will feel bored or it will start to distract you. அதனால do short stretches of 45 minutes or 30 minutes thrice or something like that. Take a break for 5-10 minutes. Do something totally different which will basically relax you. It can be yoga, இல்ல உனக்கு என்ன பிடிக்குமோ, do whatever that you really like it during that 5-10 minutes. Then you come back again and start again. அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா உனக்கே அந்த பிரேக் எடுத்துக்க பிடிக்காது. இந்த 10 minutes வேஸ்டா போறது, ஐ கேன் பிராக்டிஸ்னு வந்துரும். அதனால இப்ப பாராயணத்துக்கு போறான்னா வெறும் ஆத்துல 1/2 hour சொன்னா அவளுக்கு போர் அடிக்குமா இருக்கும். இதே வெளியில போய் 4 மணி நேரம் பாராயணம்னா அவளுக்கு போர் அடிக்கும். அது ரொம்ப இதோட இருக்கு. அன்னைக்கு நான் மூலம் கண்ட ஆத்துல சொன்னேன் இல்ல காஞ்சிபுரத்துல சொன்னா அது ஒரு டிஃபரெண்டாவே ஒரு இது சொல்றது இது அது நமக்கே இது 5 மணி நேரம் ஆனாலும் இது ஏன் முடிஞ்சிருதுன்னு இருக்கும் ஆக்சுவலா. சோ அன்னைக்கு பார்த்தாலும் 3 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சொன்னாலும் ஒன்னும் இதுவா இருக்காது. கரெக்ட். சோ ஜஸ்ட் ஃபைண்ட் a way which make it அதாவது உனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருதுனாலே take a break. Don't push yourself because you need to finish. Then you come back after 5-10 minutes after doing what you like. Okay? Okay, any more questions? If there are no questions, good stuff. Keep up the good work. You guys are phenomenal brand ambassadors, I should say, for Sampradaya Manjari. எல்லாரும் தயவு செய்து கோயிலுக்கு போங்க. Don't wait for us to arrange. So நீங்களா இப்ப பெங்களூர்ல இருக்கேன்னா இப்ப சண்டேல ஒரு ஏகாதசி திருமஞ்சனம் ஏதோ ஒரு கோயில்ல நடக்கிறதுன்னா பெங்களூர்ல யாரெல்லாம் வேதம் கத்துக்கிறோம்ல, you all go and recite Upanishad Purushottam in a temple. The same thing in Chennai. So form a smaller group among yourself, get yourself motivated, and I'll see you again in 6 to 8 weeks time. Okay? Jai Jai Shri Sudarshana. Dhanyasmi. Dhanyasmi.